சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டிங்லயே சொல்லுவாங்களா, வட்டமா இருக்கிறதுனால இதுக்கு பேரு வட்டக்கோட்டைன்னு பேர் வச்சிருக்காங்க. புதுக்கோட்டைன்றது புதுசா இருக்குமா? என்னோட மூதாத்திய தளபதி அயாஸ் சோழேந்திர பிரசாத் தாப்பா மரே பாண்டியருங்க. நம்ம விக்கி ஏன் வரலனா யார் வரலையா? அதான் ஜப்பானே ஹே நைட் ஃபுல்லா ஸ்மைல் ஹே பாண்டி ஹே ஆக்ஷன் ரிப்ளே. யார் ஃபர்ஸ்ட் உண்டா செகண்ட் உண்டான்னு காட்டுங்க. லிவினா எப்பறா கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு பையனும் ஒண்ணா இருக்க முடியும்? நீ சொல்ற எதுவுமே இல்ல. நாங்க 2 பேரும் ஒரே வீட்டை ஷேர் பண்ணி தங்கி இருக்கோம். அவர் என் ஃபிளாட்மேட். இப்ப நம்ம வந்திருக்கிற வந்து வட்டக்கோட்டை, வட்டமா இருக்கிறதுனால இதுக்கு பேரு வட்டக்கோட்டைன்னு பேர் வச்சிருக்காங்க. புதுக்கோட்டைன்றது புதுசா இருக்குமா? என்னடா பேசுறது பேசாத. போட்டிருக்கு பாஸ், கூட்டத்துல போட்டிருக்கு. அவங்க வட்டக்கோட்டைன்னு போட்டிருக்காங்க. வட்டமா இருந்து வட்டக்கோட்டைல இல்ல. இல்லடா இருக்குடா, நான் படிக்காம இருக்க. வட்ட வடிவத்தில் உள்ளதால் வட்டக்கோட்டை என்று பெயர் பெற்றது. வட்டக்கோட்டை அம்மாளே பாட்டிருக்கு. அது வட்டக்கோட்டை அம்மாளே எப்படின்னா அப்படி ரூல்ஸ் ஆயிடுச்சு. லாக் பண்ணும்போது இடையில ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா 4 கவுண்டர் போட்டோம்னா காமெடியா இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறாங்க. அவங்களே லாக் பண்ணாவே இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ன்றதும் இந்த இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியாது. கூகுள்ல சர்ச் பண்ணா வரப்போகுது. அத உட்கார்ந்து ஒரு வீடியோ எடுத்து எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இந்த திருவாங்கூரின் வேணாட்டு அரசர்கள் இருக்காங்கல்ல, அவங்களால வந்து இந்த வட்டக்கோட்டை வந்து சீரமைக்கப்பட்டது. பவர் தான் என்னது இல்ல கண்ணாடி பவரான்னு கேட்டேன். இவ்வளவு பவர் போட்டு கண்ணு தெரியல. இத படிக்கிறது எவ்வளவு கூட்டு வந்து அதான் சொல்றேன், படிச்சு சொல்ல கதையா சொல்றேன். இந்த கதை வேணாம், இன்ட்ரெஸ்டிங்கா உனக்கு நான் சொல்றேன். சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டிங்லயே சொல்லுவாங்களா, வரிசையா சொல்ல முடியும். அரபிக்கடல், வங்காள விரிகுடா, 3 கடலும் ஒரே ஒரு பாறையில மோதும்னா அது இங்கதான். இந்த வட்டத்துல ஒரு வட்டமா முன்னாடி இருக்கு இந்த பாறை, அந்த பாறையெல்லாம் மோதும். 3 சைட்ல இருந்து வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேர் கேப்பா இருக்கும், அதுல வில்ல விட்டுருவாங்க. ஆள் இருக்கிறதே தெரியாது. வில்ல அப்படி இழுத்து விட்டா போயிடும். அங்க வர்றவங்க ஏத்த மாதிரி வர்றவங்களை அடிச்சுக்கலாம். கொலை பண்றது யார்? போர் நடக்கும்போது, அந்த காலத்துல போர் நடக்கும்போது இங்க ஆட்சி பண்ணவங்க ஒரு காலகட்டத்துல ஒருத்தவங்க ஆட்சி பண்ணிருப்பாங்க. சோ அப்படி இங்க ஆட்சி பண்ணவங்க எல்லாருமே இங்க வந்து ராணுவ படைகள் வந்து அதிகமா இங்க வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. இந்த தொட்டி இருக்கு பத்தியா, அந்த தொட்டில தான் முழுக்க குடிநீர் தொட்டி எல்லாமே. உருளைக்கிழங்கு வித்துட்டு வரான். உருளைக்கிழங்கு தக்காளி அவ்வளவு அசல தெருக்குள்ள வித்துட்டு வரான். இங்க ராவணே எப்படி இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு. அதான் சொல்லுவாங்க. 2 குழந்தைங்க மாத்திர போயிட்டு இருக்கு. துப்பாக்கி எடுத்து வைக்கிறது ஆள் இருக்கிறதே தெரியாதுப்பா. 3 சைடுப்பா, 3 கடல்ல இருந்து யாரு வந்தாலும் அடிச்சிடலாம்ப்பா. திருப்பி அவன் கரெக்டா அடிச்சுட்டான். ஆமா, அப்ப இது இப்படி யாரும் தெரியாதுன்ற கல்லுப்பா எல்லா சைடும். அங்கிட்ட இருந்து எதை அடிச்சாலும், வில்லா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, அங்கிட்ட இருந்து எதை அடிச்சாலும் வெறும் கேப் தானே இருக்கு. அப்ப அந்த அங்க ஆப்போசிட் திறமையா இருந்தானா அந்த கேப்ல நெத்தி போட்டுல அடிச்சுவான். அப்படி யாராவது இந்த நெத்தி போட்டுல ஒண்ணமா இருந்தாலும் அடிச்சிட்டு எங்க செத்துட்டா போட்டுருவாங்க. ஆமா, இதான் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஒன். சன்செட் சன்ரைஸ் பார்க்க வராங்கல்ல கன்னியாகுமரிக்கு, அவங்க கண்டிப்பா இந்த இடத்த வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிடுவாங்க. நம்ம மேல போறப்போ உங்களுக்கு இன்னும் அந்த கடல் பின்னாடி தான் இருக்கு. அப்போ இதுவுமே அன்சீன் கிடையாது. அப்ப எல்லாம் ரெகுலரா வர இடம் தான். முன்னாடி தான் இது. இப்போ என்னவா தெரியுமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஊர் ஓட்டவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆமா, அது அங்கங்க நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல ஆனா இங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எடுத்துருக்காங்க. இந்த மூக்குத்தி அம்மன்ல வந்து பகவதி பாபா ஓவியா அந்த சீன் வந்து டோட்டலா இங்க தான் வச்சு எடுத்தது. மூக்குத்தி அம்மனே தொட்டி ஜெயா அந்த பாட்டு உயிரே உயிரே பாட்டு சில்லுன்னு வந்து படம் பார்த்திருக்கல. ஆமா, அந்த மாதிரி நியூயார்க் போயிட்டு பேசுறாங்க. இப்படி நிப்பார்ல மேல எப்படி ஏறி அதுவும் கிடையாது. அதுவும் பக்கத்துல இங்க இல்ல, பக்கத்துல கன்னியாகுமரி தான் 10ல ஷூட்டிங்ல. அப்படியா? மூக்குத்தி அம்மன் திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, அதுதான் உலகத்திலே உயரமான சிலையோ சம்திங் சொல்றாங்க. அது அங்க இருக்கும்போது சொல்லவே இல்ல. ஆமா, இங்க வந்து விவேகானந்தர் மண்டபம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்துருப்பாங்க நிறைய வீடியோல, அதனால அங்க சொல்லல. சும்மா ஏதாவது சொல்லணும். மக்கள் வந்து அப்ப இங்க வந்து அன்சீன் பிளேஸ் பார்த்தா இங்க எக்ஸிபிட்டா இருக்கும். ஆமா, இப்ப ஒரு 15 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்து டிராவல் பண்ணிட்டு அவங்க வந்து காசு செலவு பண்ணி உள்ள வந்து அப்செட் ஆக மாட்டாங்க. இன்னும் இவ்வளவு நேரம் வட்டு கொட்டாங்க. அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கு பாரு மேல ஏறுறது. ஆமா, அது வந்து பீரங்கி ஏத்திட்டு போய் மேல நிப்பாட்டுறதான்.
அதெல்லாம் ஓகே. இங்க அங்கங்க பிச்சு பிச்சு அந்த பில்லா போட்டு இது கயிறு போட்டுருக்காங்க. அது எதுக்கு? உள்ளார நடக்க கூடாதுன்றதுக்காண்டி கயிறு போட்டுருக்காங்க. அப்பயும் நடக்க இருக்கிறதே உள்ளாரா? இது நடக்க கூடாதுன்னா பாத்வே இருக்கு பாத்தியா? அதுல தான் நீங்க நடக்கணும். தரையில நடக்க கூடாது. ஏன்னா பசுமையை பாதுகாக்கிற ஒரு மாவட்டமா கன்னியாகுமரி விளங்கி வந்துட்டு இருக்கு. போலாமா? விளங்கிச்சு. இல்லடா விளங்கிச்சு நல்லா சொன்னது. அத அப்படி சொல்ல வந்து கரெக்ட்டா. இங்க இப்ப பார்த்தோம்ல அந்த மீன் சிம்பிள். அடியில ஒரு மீனா இருந்துச்சுல. மேபி மீன் சிம்பிள் நிறைய வந்து இங்க பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால பாண்டியர்களுடைய கையிலயும் இந்த வட்டக்கோட்டை இருந்திருக்கும்னு சொல்லப்படுது. கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. கயல்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துல அந்த தூண் சீன் இந்த சீன் அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல vlog நான் vlogger சோ சொல்லிட்டு நான் மேல போறேன். சீக்கிரம் சொல்லிட்டு வா. புஷ்பா 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 ராஜ். இங்க இருந்தே போனாங்க. ஒரு வேப்ப மரம் இருக்கான். பாண்டியர்கள் கிரியேட்டிவ் பண்ணாங்களே. இங்க நம்ம ஆளு தமிழர்கள் பண்ணிருக்காங்க. என்னன்னா அங்கிருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க யாருக்குமே தெரியாது. சோ இப்போ ரெண்டு பேரும் பண்ணிட்டு எவ்வளவு அருமையா வட்டக்கோட்டையை வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. அதை சொல்ற விட்டு லவ்வர் பிளைண்ட் ஸ்பாட்ல சொன்னா பாண்டியர்கள் பார்த்துட்டு நம்ம கட்டுறது vlogல வந்துருச்சு சந்தோஷப்படுவாங்கல்ல. எனக்கே தெரியும் வட்டக்கோட்டை ரொம்ப அன்சீனா கிடையாது. ஆனா உண்மையிலே அந்த இடத்துல ஒண்ணா இருக்கு. பண்ணி காட்ட போறோம். இப்போ நான் தான் பாண்டியரோட ஹெட் தளபதி. என்னோட சிப்பாய்கள் இப்ப எப்படி ஸ்பார்க்கா போய் எப்படி தாக்க போறாங்க பாருங்க. இப்போ ஒரு கப்பல் வந்துட்டே இருக்கு. கேக்குது. பாண்டியர்கள் சோழர்கள் வராங்க. சோழர்கள் வராங்க. come on go. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய சிப்பாயிலே சிறந்த தளபதினா இவர்தான். தளபதி. ஆமா, எதுவுமே பண்ணாம தான் நல்லா இருக்கும். இவர் என்னோட மூதாத்திய தளபதி அயாஸ் சோழந்திர பிரசாதாப்பா. பாண்டியருங்க நம்ம. பாண்டியர் பேர் என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன பாண்டியர்? சரி, முத்துப்பாண்டி. ஹாய் சலோ. சரி ஓகே முத்துப்பாண்டியர் சோழர். சோழர் படத்தை பார்க்க போன கூட்டம் தப்பா போச்சு. பாண்டியர்கள் நான் இருந்தா இப்ப இவனே கொண்டு இருப்பேன். சிப்பாய் வேணவே வேணாம். சிப்பாய் மேல பண்றான் குரங்கு மாதிரி அங்க இங்க தாவி. ஒரு சூப்பரான ஒரு இது இருக்காங்க. இங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எல்லா நாட்டுல மதராச படம் பார்த்திருக்கீங்களா? எப்பவுமே ஒரு 20% தூங்கிட்டே இருப்பான். லைஃபே வானா. என்ன பாண்டியர்கள் சோழர்கள் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு 3 வேளை சோறு, கொஞ்சம் பெச்சிட்டு, ஒரு பாயல். அப்படி ஒரு என்ன சிப்பாய் நான் செதுக்கிற சிப்பாய் செல்லும் காட்டியா. ஒரு வாட்டி லைஃப் ஜாக்கெட்லாம் கரெக்டா வர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி குச்சி பாருவா. என்ன அதுக்கு என்னோட ஜாக்கெட் எடுத்து வந்திருக்கேன். எத்தனை இது வந்தாலும் சரி. சிவாஜி படம் 3 சாமர்த்தியா ஸ்டே டைலர் அக்கா ஜாக்கெட். அதுதான் அது லைஃப் ஜாக்கெட்னா டெய்லர் அக்கா இந்த ஜாக்கெட் தைப்பாங்களா, அளவு எடுப்பாங்களா? மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? தின்ற பச்சை உனக்கு இது கரெக்டா வருது. பேசாம எடுக்கிறது இதே பண்ண மாட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணி உள்ள இருக்கு. வாங்க வந்த 2 நாளுமே தண்ணி 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 தண்ணி. தண்ணி நைட்டு 10 மணி அந்த தண்ணி. எந்த தண்ணி? ரிக்கி ஏன் வரலனா ஏன் அதிர்ச்சி வரலையா? பானு ஹே நைட் ஃபுல்லா மயக்க ஹே பாண்டி வருதுங்க. சரளா வர முடியலங்க. கரவலி ஹே. அதுக்கு அந்த தண்ணி கையாடு. I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I got a God complex. Haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. I see this place like a game I'm playing. Straight to the bank to collect my payments. No negotiations, it's my way, I was born impatient. And like a damn Freemason, I'll run this nation. யா பெரியவரே பெரியவரே அப்படிங்க வாங்க இறங்குங்க. ஆமா நான் செருப்பு நம்ம மேட்ருமா 7 நாள் ஏனா ஃபர்ஸ்ட் தண்ணில தூங்கணும் ரொம்ப நாள் ஆசை. தண்ணிலே தூங்கிட்டு இருக்கேன். இப்பா பாதி கலக்குறாரு. வந்துறீங்களா நீங்க? ஏய் இங்க பகத் பாஸ் பின்னிட்டாரா. ஒரு டென்ஷன்ல ஏத்தி இப்படி வீடியோ
வீலிங் அடிக்கலாம் பாரு. அப்படிலாம் பறக்கு. வண்டியில வீலிங் அடிச்சு பாத்துருக்கீங்க. நான் ஓட்டுறேன், நீங்க பாட்டு கத்துனா கத்துக்க. பாட்டெல்லாம் பாட்டே டென்ஷன் ஆடுவாரு. காசு தான் கடவுள அழகான மனைவி துணைவி அமைந்தாலே பேரின்பமே. தம்பி கொஞ்சமாவது பயமுடுத்த பாருங்க. இப்ப இதுல பயமுடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 500 தரேன். ஆமா மதிச்சு பேசி பைத்தியம் லைட்டா கொஞ்சம் பைத்தியம் தான் நானு. ரெடியா அவர் கலக்கிட்டாரு. இந்த சோஃபா ரைடு உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டம். அடுத்த 3 நாளைக்கு அவன் போட்டு உப்பு போட சொல்ல மாட்டான். அவ்வளவு உப்பு தட்டி குடிச்சா ஒரே உப்பு கரிப்பு. அப்படியே நம்ம பேச்ச மாத்தக்கூடாது. மாத்தவே ஜெயிச்சவனுக்கு யாருமே தோக்கல. இல்ல ஃபர்ஸ்ட் யார் அவனுக்கு ஜமான் வேணும் போல. ஜமான் தள்ளி விட்டுருக்காரு. அண்ணா இருப்பா. ஆக்ஷன் ரீப்ளே. யார் ஃபர்ஸ்ட் உண்டா செகண்ட் உண்டான்னு காட்டுங்க. மேல சூடா இருக்கு. ஏன்னா நீங்க மூத்திரம் பேஞ்சிருக்கீங்க. இல்ல உண்மையிலே அப்படிதான் இருக்கு. மக்கள் எல்லாரும் நீச்சல் தெரிஞ்சு நீச்சல் நினைக்கிறீங்க. தெரியாது. மீனாது சொல்லுங்க. நானும் சமயத்தை உண்மையில மிதக்கிறேன்டா. இருந்து 2 நாள் போய் இங்கே போலாம் போல. இது செமையா இருக்கு. நல்லா இருக்கு. சரி மக்களே, நான் கப்பலுக்கு போறேன். இங்கே போலாம். ஒரு வாட்டி தோக்குறவங்க கிடையாது அடிக்கி. திருப்பி தோக்குறவங்க தான் மாஸ்டர். ஆமா, ரெண்டாவது அட்டெம்ப்ட் தோக்குற வரைக்கும் தோக்கலாம். தோத்துக்கிட்டே இருப்போம்டா. கடைசி வரைக்கும் தோப்பண்டா. தோக்க போறதுங்கடா. எப்படி நம்ம தோத்து வரைக்கும் ஜமான் எப்படி உலக விட்டுறா. தோத்துலே பெருசா ரூம்ல வச்சிருக்காரு. ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கறல. தோக்குற வரைக்கும் தோக்கலாம். எழுதி வச்சிருக்காரு. ஏன்டா டேய், நான் கூட இது ஒரிஜினல் சட்டி நினைச்சேன். எலாஸ்டிக் போன சட்டியா இப்ப அவரு பையன் அவரு புடுங்க சட்டில சட்டி ஒண்ணுதான் இருக்கு. அண்ணா பாத்தி மீன் குஞ்ச கட்டில போகுது. அதாவது 2வது வாட்டி உள்ள. ஆமா, 2வது அதெல்லாம் வந்து தோக்கிறது வந்து வீரனுக்கு கிட்ட சொன்னா. 1000 பேர் ஜெயிப்பான்டா. ஆமா, தோக்கிறதுக்கு நம்மள மாதிரி லட்சம் பேர் தோப்பான்டா. நம்ம லட்சத்துல ஓட்டண்டா. உண்மையிலே இது வந்து யாராலையுமே நிக்க முடியாது. ஆனா எங்க எல்லாரையும் காப்பாத்த நினைச்ச அண்ணனோட ஜட்டியா வந்து நினைக்கும் பாவம் மாதிரி. பாத்தீங்களா, எல்லாரும் பாத்ரூம்ல ஜட்டி போட்டு பார்க்க முடியாம படுத்தனா ஒரே ஆள் எங்க அண்ணன் பைக்கா கீழே போட்டீங்களா? போலாம் போடா. நீங்க வந்ததுக்கு 300 ஜட்டி வேஸ்டா இருக்குடா. போலாமா? போலாம். ஓகேவா? அப்படி எடுத்துக்கிறேன். எப்படி அந்த ஸ்கிப்போட கேப்டன் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஜாக் போற மாதிரி எல்லாருமே பேலன்ஸ் பண்ணுங்க. இப்ப ரைட்ல சாஞ்சுனா லெஃப்ட் கால மிதிங்க, லெஃப்ட் சாஞ்சுனா ரைட் கால மிதிங்க. அப்படி பண்ணீங்கன்னா யாரும் விழ மாட்டீங்க.
இவரும் நானும் சேர்ந்தா பயப்படாத குட்டி மூஞ்சி, மூஞ்சில வந்து மரண பீதி தெரியுது. சும்மா பாத்ரூம்ல குளிக்கவே பயப்படுவாங்க. என்னையா கூட்டு வந்து குட்டி மூஞ்சி மரண பீதி தெரியுது. திருப்பி போலாமா? போலாம் ஜவானே எவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சோம்? உங்களுக்கே டாஸ்க் கொடுத்தமா இல்லையா? கேப்டன் யுவராஜ் ஏண்டா அபய் சென்சார் ரைட்டான்னு ஒழுங்கா சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் கரெக்ட்டா தப்பா நம்ம கேப்டன் தான் அபய் சண்முகி கமல் டேய் உன்னை காப்பாத்துறடா. குட்டி மூஞ்சி ஒரு க்ளோஸ் செய்யுங்களேன். நல்லா பாகுபலில சிவலிங்க தூக்கிட்டு வராங்க. சொல்லும் போதே பயமுறுத்துறாங்க. கை எடுத்துறாதீங்க, கால பாருங்க. நாங்கெல்லாம் பின்னி தான் உட்காரணுமா. ரொம்ப அட்வென்ச்சரான ரைடு போயிட்டு வரோம். நீங்க பாருங்க என்ன கதறோம்னு மட்டும் பாருங்க. Give me one, give me two, give me more, give me plenty, let me go, hold me back or I'll show the type of shit that made me lonely before, but it's all that I know, it's my only ammo. Bring it back, this is the attack. I got people trying to tell me I'm a madman, so I'm heading back into my backpack. There ain't nothing that I want, I can't have. ஃப்ளையிங் டியூப் ஆர் ஃப்ளையிங் ஃபிஷ் இது மாதிரி மேலே தூக்கிக்கிட்டே பறக்கும். Varanga, think a kutti. Already told you you ain't nothing to me. சும்மா ஒரு ஆக்டிங்க போட்டேன் விட்டுட்டான். வேற ஒன்றும் கிடையாது. கை கால நல்லா தான் இருக்கு. லூசுடா, லூசு இல்லடா, மென்டலு.